2 லிஸ்ட் இவங்க தனித்தனியாக போட்டிருக்காங்களா? மாப்பிள்ளை இருக்கார்ல, சபரீசன் அவர் தரப்புல அவர் தரப்புல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. அப்போ கனிமொழி மேடம் இன்னொரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க இந்த லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இல்லைங்க நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைங்க. அவங்க ஏன் நியாய விலைக் கடைகள் இப்பொழுது நீங்கள் தான் ஒரு தொடங்குகிறீர்கள் என்றால், அப்போ மற்றதெல்லாம் அநியாய விலைக் கடைகளா, மற்ற மளிகை கடைகளாம். அதுக்கு என்னங்க பண்ணுறது? உங்கள் கட்சியில் உங்களை தான் அறிஞர்னு சொல்கிறாங்க, அப்படின்னா பாக்கி பேர்லாம் மிகப்பெரிய இன்னைக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜாதிக்காரங்க நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளையே திட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளையே டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் திருமாவளவன் கூட பார்ப்பனியம்லாம் பேசுகிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டா, அன்னைக்கு 1967 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம், ரூபாய்க்கு 1 படி கொடுத்தாங்க. 3 படி கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் 3 படி லட்சியம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லலாம், திருந்தாத முன்னேற்ற கழகம்னு சொல்லலாம். சில பேர் அதை தில்லுமுள்ளு கழகம்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நம்ம சொல்லலை. உங்களுக்கு புரியணும்னா, அவர் மன்னவர் பெரியவர், இவர் சின்னவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன அந்த இளைஞர் அணி. இப்போ 2 பேரும் திமுகவோட நீங்க அப்புறம் சார் நலன் விரும்பிகளும் கொத்தடிமைகளும் ஒன்னா தமிழ்ல வேற வேற அர்த்தமாலாம் எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, திராவிட மறுமலர்ச்சி முன்னேற்றம்னா என்ன நினைச்சிட்டீங்க நீங்க திராவிடம்னா ஏதோ கீழே போஸ்ட் ஓட்டுறாங்க இவங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, பெரியவர் என்ன சொல்றாரு, மன்னவர் எல்லாரும் இவங்கெல்லாம் இழுத்து விட்டீங்கன்னா இவங்க இல்லைன்னா கட்சி நடக்காதா அப்படின்னு சின்னவர் கேட்கிறாரு. இதுல சில சுவாரஸ்யமான பெயர்கள்லாம் அடிபடுது. அந்த சுவாரஸ்யமான பெயர்கள் தெரிஞ்சால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஜிலிஜிலிப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஜிலிஜிலிப்பாக இருக்கும். இப்போ அவர் நம்ம மக்கள் நீதி மையம் இருக்கார் இல்லையா, அவர் தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ், தமிழ்நாட்டின் திராவிட சாக்ரட்டிஸ், தமிழ்நாடு ஐயோ தமிழ்நாடுன்னே சொல்லவே கூடாது, திராவிட சாக்ரட்டிஸ் ஈவே ராமசாமி நாயக்கர் இருந்தார். அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் லட்சுமணையர்னு ஒரு வீட்டில் தான் போய் தங்குவார். அவர் தங்கும்போது அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவார். அவங்க வெஜிடேரியன் தான், சைவம் தான் சமைப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவருக்குன்னே ஒரு நாற்காலி வச்சுருந்தாங்க. அவர் அவங்க வீட்டில் தங்கிட்டு அடுத்த தெருவில் போய் அங்கே கூட்டம் நடக்கும். அங்கே போய் பார்ப்பான் ஒழிக, பார்ப்பானையும் பாம்பையும் கண்டால் பார்ப்பானையும் முதலில் அடி அப்படின்னு பேசுவார். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரிசக்தி சுந்தரராமன் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். 2026 எலெக்ஷனுக்கான ஆரம்ப கட்ட ஆயத்த பணிகள் அப்படின்றது கிட்டத்தட்ட கேண்டிடேட் லிஸ்ட் வரைக்கும் தயாராச்சுன்னு சொல்லி டிஎம்கே தரப்புல சில தகவல்கள் வருது. இந்த மாதிரியான தகவல்கள் உங்கள்கிட்ட தான் உண்மை தகவல் கிடைக்கும். அதாவது 2 லிஸ்ட் ரெடியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. முதலமைச்சர் 234க்கும் ஒரு லிஸ்டும், துணை முதலமைச்சர் 234க்கும் இளைஞர்களா தேர்ந்தெடுத்து தயாரிச்சிருக்கார் என்று சொல்லப்படுது. உங்களுடைய தகவல்? நீங்க சொல்றது இந்நாள் முதலமைச்சரும் வரும் நாள் முதலமைச்சரும் அப்படித்தானே சொல்றீங்க? அதுதானே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்லும்போது இல்ல, அவங்க சைட்ல இருந்து அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது உண்மைதான். ஆனா நீங்க சொன்னதுல ஒரு சின்ன பிழை திருத்தம். 2 லிஸ்ட் இவங்க தனித்தனியா போட்டிருக்காங்களா? மாப்பிள்ளை இருக்கார்ல, சபரீசன் அவர் தரப்புல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. 3 லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகுது தனித்தனியா. அப்ப கனிமொழி மேடம் இன்னொரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? அவங்க இந்த லிஸ்ட்லயே வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இல்லைங்க நான் ஒன்றும் தப்பா சொல்லலைங்க. அவங்க எம்பி பாராளுமன்றத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் இங்கே எம்எல்ஏ அவங்களுக்கு ஒன்றும் போஸ்ட் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு யாராவது வேண்டியவங்க இருந்தாங்கன்னா யாருக்கிட்ட சொல்லணுமோ ஒரு எவ்வளோ பேர் சொல்ல முடியும், 2 பேரோ 4 பேரோ சொல்ல போகிறாங்க. அது ஏதாவது அகாமடேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அது நீங்கள் அதாவதுங்க நீங்கள் இது கிட்டத்தட்ட நீங்கள் சரித்திரம்லாம் இந்தியாவில் படிச்சிருக்கீங்களா? சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. சரி, அது பாபருக்கு அப்புறம் உமாயூனுக்கு அப்புறம் அக்பர், இப்படி வரிசையாக வரும் அவுரங்கசீப் வரைக்கும். அது மாதிரி வரும். அப்படி தான் வரலாமே தவிர இந்த சித்தப்பா பையன்லாம் வர முடியாது, கிளை குடும்பம் வர முடியாது. நான் சொல்றது புரியுது இல்லையா? நேரடி மன்னர் குடும்பம் தான் ஆட்சிக்கு வர முடியுமே தவிர மனைவியினுடைய பிள்ளைகள் அவங்க மனைவி தான். அப்புறம் துணைவி இணைவி அதெல்லாம் ஏதோ பதவி கொடுக்கலாமே தவிர நம்ம இதுல நேரடி ஆட்சியில சேர்த்துக்க முடியாது. எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்க வேண்டாமா இது இல்லையா? அதனால அந்த மன்னர் ஆட்சியில இதுதான் அந்த அமைப்பு அந்த கட்டமைப்பு கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம ஒன்றும் குழப்பம் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் குழப்பிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அவங்க தெளிவா இருக்காங்க. இப்போ என்னன்னா 3 லிஸ்ட் தயாராகுது. இப்போ நீங்க முதல்ல நான் 3வது லிஸ்ட்ல இருந்து வரேன். மாப்பிள்ளைக்கு எதுக்கு அவர் ஏன் லிஸ்ட் போடுறாரு? ஏன்யா 2021 ஜெயிக்கிறதுக்கு அவர் தானே காரணமா இருந்தாரு. 2021 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தாங்கல்ல.
ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பிடிச்சாங்க 2011. அதுக்கப்புறம் 2016 எடப்பாடி வந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆனார், நியமன முதலமைச்சர் ஆனார். அதே சமயத்தில் அவர் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் முதலமைச்சர் ஆனார், அது வேறு விஷயம். ஆனால் நியமன முதலமைச்சர் ஆனார், இருந்தார். ஆக இந்த 10 வருஷம் இவங்க வந்து ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த கட்சியை வந்து, ஏன்னா அந்த பீரியட்ல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட அது வெளியில ரொம்ப சொல்லப்படாமல் பேசப்படாமல் இருந்தா கூட ஒரு 1.5 வருஷம் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து இயக்கம் இல்லாமல் இருந்தார். அவர் எங்கேயுமே நீங்கள் பேட்டி கீட்டி எதுவும் பார்த்துருக்க முடியாது. ஏதாவது அப்படி சும்மா அப்படி கை அசைக்கிற மாதிரி. அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிக கடைசி சில வருடங்கள் வந்து கையை மட்டும் பின்னாலேருந்து இப்படி தூக்குவாங்க, தலையை மட்டும் அப்படி ஆட்ட சொல்லுவாங்க. இப்படி உடல்நிலை, நம்ம வந்து யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்க உடல்நிலை, அவங்க தான் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கும்போது அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருந்த காலத்தில் அப்போ உதயநிதி வந்து கட்சிக்குள்ளே வரல. அப்போதான் வந்து ரொம்ப அவர் முதலமைச்சர், இப்போ இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அன்றைய எதிர்கட்சி தலைவர் சொன்னார், எங்கள் குடும்பத்திலேருந்து என்ன தவிர யாருமே நாங்கள் வந்து இதுக்கு அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னார். திமுகவுடைய வாக்கு நேர்மை அப்படிங்கிறது எப்போங்கிறது தமிழ் மக்களுக்கு தெரியும். அதனால் அது யாரும் வந்து அப்போ பேசும்போது சீரியஸாக எடுத்துக்கல, அதுக்கப்புறம் அதை மாற்றி பண்ணும்போது யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? நான் எடுத்துக்கிட்டேன்னா இல்லை. நம்ம ஏன் எடுத்துக்கல? அன்றைக்கே ஆட்சியை பிடிக்கும் போதே காங்கிரஸ்லேருந்து ஆட்சி வரும்போது அறிஞர் அண்ணான்னு சொல்லக்கூடாது, அறிஞர் அண்ணா, அப்போ தான் சி சுப்பிரமணியம் சொன்னது ஞாபகம் வருது. இது ரேஷன் கடையெல்லாம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேர் நியாய விலை கடைன்னு பேர் வச்சாங்க காங்கிரஸில் சொல்லும்போது சொன்னாங்க, அவர் சி சுப்பிரமணியம் தான் உணவு அமைச்சர். அப்போது சொன்னார், நாங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ 446 ஏதோ ஒரு நம்பர் வந்து நியாய விலை கடைகள் தொடங்குகிறோம். அண்ணாதுரை எதிர்கட்சி தலைவர், அது 67க்கு முன்னால், ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால், காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது. அப்போது அண்ணாதுரை எழுந்து கேட்டார், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், நியாய விலை கடைகள் இப்பொழுது நீங்கள் நான் ஒரு தொடங்குகிறீர்கள் என்றால் அப்போ மற்றதெல்லாம் வந்து அநியாய விலை கடைகளா, மற்ற மளிகை கடைகளா? அதாவது நீங்கள் எங்கெல்லாம் விற்கிறீங்களோ அப்போ அது மட்டும் தான் நியாய விலை கடை, அப்போ பாக்கி கடையெல்லாம் அநியாய விலை ஒத்துக்கிறீங்க, பிளாக் மார்க்கெட்டா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாரு. ஒரு அந்த வார்த்தை பேச்சு ஜாலம், வார்த்தை ஜாலம். சி சுப்பிரமணியம் அவர் எவ்வளோ மூத்த தலைவர், அவர் அரசியல்வாதி. அவர் கேட்டார், அதுக்கு என்னங்க பண்ணுறது, உங்கள் கட்சியில் உங்களை தான் அறிஞர்னு சொல்கிறாங்க, அப்படின்னா பாக்கி போயிடலாம். மிகப்பெரிய அமைதியாக அண்ணாதுரை உட்காந்துட்டாரு. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, ஞாபகம் வந்துச்சானாலும் சொன்னேன். அவர் அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்ணார், ரூபாய்க்கு 3 படி போடுவோன்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. உண்மையிலேயே 1967 ஆட்சிக்கு வந்தது காரணம் 2 காரணம் திமுக. ஒன்று வந்து யாரை வந்து வந்தேரி பார்ப்பனர் கொள்ளுகப்பட்டர்லாம் பின்னால சொன்னாங்களோ அவர்களோடு அந்த காமராஜரை எதிர்த்து ராஜாஜி அவர்களுடைய சுதந்திர கட்சியுடன் கூட்டணி வைத்ததுனால தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இன்னைக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜாதிகாரங்க வந்து நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளையே திட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளையே வந்து டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் திருமாவளவன் கூட பார்ப்பனியம்லாம் பேசுகிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டா, அன்னைக்கு 1967 வந்து அந்த குறிப்பிட்ட ராஜாஜி அவர்கள் எடுத்த ஒரு அரசியல் தவறுன்னு வச்சுக்கலாம். அரசியலில் வந்து எல்லா நிகழ்வுகளுமே வந்து தவறாக சரியாங்கிறது பின்னால் முடிவை பொறுத்து தான் அமையும். அது ரைட், அதை விட்டுருவோம். அந்த வகையில் வந்து அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொன்னார். அன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். ரூபாய்க்கு 3 படி அரிசிங்கிறது மிகப்பெரிய, பொதுமக்கள் எப்போவுமே அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கோ, அதுதான் வந்து தேர்தலில் ஜெயிக்கும். இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் வாக்குறுதி மாதிரி, அதான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடித்தள மக்களை வந்து உள்ள ஈர்க்கிறது. ஆமாம். அப்புறம் ஆட்சிக்கு வந்தப்புறம் வந்து திமுக உள்ளவர்களுக்கு இல்லை தகுதி உள்ள திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் நீங்கள் வந்து அவங்க நேர்மையாக வந்து சொன்னபடி வந்து ரூபாய்க்கு 3 படி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அப்போல்லாம் அநேகமாக அந்த சமயத்தில் சின்ன பையனாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வயது தெரியல, உங்களுக்கு தெரியல. இப்போ நானே சின்ன பையனாக தான் இருந்தேன், அதனால் வந்து தெரியல. அது என்னென்னா, அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். ரூபாய்க்கு 1 படி கொடுத்தாங்க. 3 படி கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் 3 படி லட்சியம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப பாருங்க, இனி வரைக்கும் மாறல பாருங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்கிறோம், ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள்.
தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்களா? அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? திமுகவா தான் இருக்கு. மக்கள் தான் வந்து விட்டில் பூச்சியா போய் நெருப்புல போய் விழுறாங்களோட மாதிரி தான் இந்த இடத்துல பார்வையா முன்வைக்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லலாம், சில பேர் அதை வந்து தில்லுமுள்ளு கழகம்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. நம்ம சொல்லல, சில பேர் விமர்சனம் பண்றாங்க. திருந்தாத முன்னேற்ற கழகம்னு சொல்லலாம், அது தெரியாது. ஆக மொத்தம் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை பாருங்க. இன்னைக்கு வந்து முதல்ல எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் தகுதி உள்ளவர்களுக்கு என்ன தகுதி அவங்க முடிவு பண்றது தான். இப்ப திடீர்னு இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த 6 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு விடுபட்டவர்களுக்கு. அப்ப விடுபட்டவர்கள்லாம் இத்தனை நாள் தகுதி இல்லாம இருந்தாங்க, இப்ப திடீர்னு பாருங்க தகுதி கிடைச்சிச்சு பாருங்க. எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, அதாவது அவங்க வந்து அது வரைக்கும் ஏதோ 10ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க, திடீர்னு அவங்களாம் இப்போ PhD ஆயிட்டாங்க. அப்போ திமுகவுடைய அந்த கொள்கைங்கிறது அப்போ அங்கே அறிஞர் அண்ணால ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அது வந்து மாறாமல் இருக்கு. இந்த வகையில் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். அந்த மாப்பிள்ளை வந்து என்ன சொல்றாரு, அவர் அந்த 10 வருஷம் வந்து இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக பாதுகாத்த ஒரு மாப்பிள்ளை சபரீசன் இதில். ஏன்னா அப்போ வந்து ஏன்னா ஸ்டாலின் என்ன சொன்னார், எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் அது பேசும்போது தான் இது வந்தது, நாங்கள் குடும்பத்தில் வரமாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாலேயே அதுக்கப்புறம் உதயநிதி வந்தார். உதயநிதி வந்தோடனே என்ன சொன்னார், நாங்களாம் அமைச்சர்லாம் மாட்டோம், எவ்வளோ பேர் சீனியர்லாம் இருக்காங்க, அமைச்சர் ஆகிட்டாரா. அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வருக்கு வாய்ப்பே இல்லை. துரைமுருகன் போன்ற எத்தனையோ பேர் இருக்கு. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுன்னு போது முதல்வர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான். இப்ப துணை முதல்வர் ஆயிட்டாரு. அடுத்தது முதல்வர் ஆகணும்னு வந்து அது முதல்வர் என்ன நினைக்கிறாரோ, மக்களின் விருப்பம். மக்கள் யாரானா திமுக தொண்டை, எங்க மக்கள், எங்க குடும்பத்து மக்கள், அதான் மக்கள். இதான் வந்து திமுகவுடைய கொள்கை. அந்த வகையில மாப்பிள்ளை இப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, முன்னால வந்து ஒரே பக்கமா இருந்தது, அவர் பையன் வந்து உள்ள வரல. இப்ப பையன் உள்ளுக்குள்ள வந்து சின்னவர், உங்களுக்கு புரியணும்னா அவர் மன்னவர் பெரியவர், இவர் சின்னவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன அந்த இளைஞர் அணி, மன்னவர் வந்து 60 வயசு வரைக்கும் இளைஞர் அணி தலைவராக இருந்தார். கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் தாண்டிடுச்சு. இல்லைன்னா எனக்கு கூட ஒரு சான்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் வந்து அது தாண்டிடுச்சு, அதனால் வந்து அது ரைட், அது பரவாயில்ல, போனால் போகிறோம். அது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த இவர் சின்னவர் வந்துட்டாரு அப்படின்னும் போது இப்போ அவருக்கென்று ஒரு அணி உருவாகிவிட்டது. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஒரு அணி, அதாவது அவருடைய நலன் விரும்பிகள், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நலன் விரும்பிகள், அப்படி வச்சுக்கலாம் நீங்க. இப்ப 2 பேருமே திமுக சார், நலன் விரும்பிகளும் கொத்தடிமைகளும் ஒன்னா தமிழ்ல வேற வேற அர்த்தமாலாம் எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்க 2 பேருமே திமுகவினுடைய நலன் விரும்பிகளான்னு தான் கேட்கிறேன் நான். அவங்க குடும்பத்துடைய நலன் விரும்பிகள், திமுகவில் இருக்கும் மற்ற உடன்பிறப்புகள் எல்லாரும் வந்து இந்த குடும்பத்தின் நலன் விரும்பிகள். அப்ப எல்லாம் ஒண்ணு தானே. போஸ்டர் ஓட்டுறோம் கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த உரிமையை, அந்த சலுகையை தட்டி பறிக்கவில்லை பாருங்க. இந்த போஸ்டர் ஓட்டுறத உரிமையை, அந்த சலுகையை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் பண்ணலையே. சலுகை அதிகாரம் இல்லையா சார்? 86 வயசுல வந்து துரைமுருகன் பாருங்க, அவர் நான் துணை முதல்வர் ஆக வேண்டும் என்று நான் கேட்கவே இல்லை, கேட்டுதான் கிடைச்சிருக்கோம். சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுல கதை கேட்டிருப்போம். அது எப்போ கிடைக்காத போது தானே. அது நான் கேட்கவே இல்லை. அது இதை பற்றி எடப்பாடி பேசுவது தவறு, ரைட்டு. அது ஏதோ பாவம், அவருடைய நிலைமையில அவர் வந்து சரி இந்த வயசுல இதுவாவது இப்ப கண்டினியூ பண்ணி, ஏன்னா பொதுச் செயலாளர் பதவியே ரொம்ப பெருந்தன்மையா இருக்க சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாலும் அவருடைய அமைச்சரவையிலும் தனக்கான இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான முடிவு. இன்பநிதி நீங்க சொல்றது சரி, இன்பநிதி அவருங்க அடுத்தது இளைஞரணி அவர் தாங்க. அப்படியே அது டக் டக்குன்னு அதுதான் முன்னேற்றம். திராவிட மறுமலர்ச்சி முன்னேற்றம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க திராவிடம்னா ஏதோ வந்து கீழே போஸ்டர் ஓட்டுறாங்க இவங்கெல்லாம் வந்து, அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து இது அங்கே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, உதயநிதி அவர்கள் ஏன் மாப்பிள்ளை அங்கே வந்துருவோம். 3வது லிஸ்ட் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, இவ்வளோ நாள் 10 வருஷம் நான் தான் கட்டி காப்பாற்றினேன். அப்போது இவர் சின்னவர் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார், இந்த பக்கமே வரல. பெரியவர் அவருக்கு என்று சில ஒரு ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்தார். அதை தாண்டி அவரால் அவருக்கு செயல்பட முடியவில்லை. அவருக்கு உதவி தேவைப்பட்டது. அந்த உதவியை யார் செய்தார்கள்? மாப்பிள்ளை தான் செய்தார். இந்த இதெல்லாம் வந்து பண்ணார். அப்புறம் வந்து வெளிநாடுகளிலெல்லாம் முதலீடு செய்கிற அளவுக்கு பண்ணார். முதலீடு
முதலீடை அனுப்பி முதலீடு மறுபடியும் ஈர்த்து அது கொடுக்கல் வாங்கல்களை பண்ணி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கொடுக்கல் வாங்கல்களை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாரு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி எல்லாம் வந்து யாருக்கிட்டனா ஸ்டாலின் சார்ட்ட போனாலே வந்து 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும், அதாவது உதயநிதி நேரடி அரசியலுக்கு வந்து அமைச்சர்லாம் ஆறதுக்கு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட சேப்பாக்கில் எம்எல்ஏ ஆனார். ஆனால் அதுக்கப்புறமும் அமைச்சர் உடனே ஆலியா கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆனார். அப்போல்லாம் கூட எந்த ப்ராஜெக்ட்னாலும் எந்த மந்திரியாக இருந்தாலும் முதல்வர்கிட்ட போனால் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டிங்களா, எல்லாம் ஓகேவா, எல்லாம் ஃபிக்ஸடா, அதான் ஒன்றும் இல்லை, அந்த பிளான் அஜெண்டா எல்லாம் திட்டம்லாம் டிசைன்லாம் கரெக்டாக எல்லாம் செட் ஆகிடுச்சா, பர்சன்டேஜ் எல்லாம் எவ்வளவு செலவு என்ன ஏது எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுட்டு அது மாப்பிள்ளை ஓகேன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படிப்படியாக சின்னவர் மேலே வர வர மாப்பிள்ளை வந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு பக்கம் அப்படியே வந்து முன்னால் அப்படி வர 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 இன்னொரு பக்கம் அந்த ஹீரோ, இந்த இன்னொரு ஹீரோ வந்து எஸ்கலேட்டர்ல மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்குல்ல, பிடிச்சது இல்லை உங்களுக்கு? அதே தான் அதுதான் இங்கே நடந்தது. எஸ்கலேட்டரில் வந்து பிள்ளை மேலே போகிறாரு, மாப்பிள்ளை கீழே வர்றாரு. இப்போ மாப்பிள்ளைக்கு இவ்வளோ வருஷம் கட்டி பாதுகாப்பாக வச்சிருக்காரு, கட்டி விட்டாங்கன்னா அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு 50-60 எம்எல்ஏ வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னா நம்ம ராஜ்யசபா எம்பி ஆயிடலாம். ராஜ்யசபா எம்பி ஆனா டெல்லியில போனா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இங்கிலீஷ் பேசணும், முடிஞ்சா ஹிந்தி பேசணும், இல்ல குறைஞ்சபட்சம் இங்கிலீஷ் பேசணும் இல்லையா? ஆமா. அப்படி போகும்போது மன்னவர் சின்னவர் இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய அதில் இந்த என்ன சொல்றது, இந்த யதார்த்த பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப நாசுக்கா வார்த்தைகளை பயன்படுத்த யதார்த்த பிரச்சனைகள் இருக்கு. யாரையாவது வச்சுக்கிட்டு தான் பேசணும். அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். வெளியே போய் என்ன பேசுறாங்கிறத சொல்லிடுவான். எவ்வளவு சீனியரா எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் நம்ப முடியாது. அப்போ அவரு முக்கியமா உபயோகப்படுவாரா இல்லையா? ஒரு பாலமா இருப்பாரா இல்லையா? அப்ப அந்த பதவி வந்து கெட்டியான பதவியா இல்லையா? அப்ப அவருக்கு ஒரு கிரிப்பு வேணும். அப்போ அந்த ஒரு 50-60 எம்எல்ஏ தன்னுடைய செலெக்ஷன்ல வரணுன்றதுக்காக அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. இது 3வது. 2வது லிஸ்ட் நம்ம சின்னவர், அவர் என்ன இளைஞர்களாக வரணும் அப்படின்னு சொல்றதை விட இந்த சீனியர் பெருசுகள்லாம் வந்து ஓரம் கட்டணும். பெருசுகள்னு வரும்போது யார் அங்கே அடிபடுறது? முதல்ல துரைமுருகன், KN நேரு. 2026 எம்எல்ஏ சீட்டே கிடைக்காது சார் அவங்களுக்குலாம். கட்சி பணி, கட்சியில பொறுப்பு, கட்சி பணி பண்ணணுங்க. தேர்தல் கமிட்டியில இருப்பாங்க. அவங்களுடைய பணி கட்சிக்கு தேவைப்படுது. ஆட்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் புதுசாக எடுத்துப்போம். கட்சிக்கு ஆள் இல்லையே. அனுபவம் மிகுந்தவர்கள் வந்து இந்த மாதிரி மூத்தவர்கள் தேவையாச்சே. துரைமுருகன், KN நேரு, பெரியசாமி, பொன்முடி, MRK பன்னீர்செல்வம், பொன்முடி இதெல்லாம் வந்து ஆஃப். இதில் வந்து எஸ்கேப் வந்து ஏவாவேலு மட்டும் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல எஸ்கேப்புன்னு சொல்றாங்க. அவர் வந்து லிஸ்ட்ல, உதயநிதி லிஸ்ட்ல ஏதோ டிக் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க. அது என்ன பேக்ரவுண்டுன்னு நமக்கு தெரியல. இப்படி இவர் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, பெரியவர் என்ன சொல்றாரு, மன்னவர் எல்லாரும் இவங்கெல்லாம் இழுத்து விட்டீங்கன்னா இவங்க இல்லைன்னா கட்சி நடக்காதா அப்படின்னு சின்னவர் கேட்கிறாரு. அங்க உள்ளுக்குள்ள ஜனநாயகமா பேசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவங்க இல்லைன்னா கட்சி இல்லைன்னு இல்லை, சும்மா இருக்க மாட்டாங்க. அந்தந்த நில வந்து மாவட்டத்தில் வந்து அவங்கவுங்க தொகுதியில் இந்த தவளை வந்து காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி திமுக கேண்டிடேட்டுக்கு தவளை நண்டு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டாங்கன்னா எதிர்கட்சியோடையே டீம் போட்டுருவாங்க. யோ நீ வந்தாலும் பரவாயில்லையா, இவன் வரக்கூடாது. இப்போ நீங்கள் திருச்சி எடுத்துங்க, KN நேரு இருக்காரு, ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் இருக்காரு. அன்பில் மகேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல்மன்ற தலைவர். அது இல்லைங்க, குடும்பத்துக்கு நெருக்கமானவர். ஏறக்குறைய அவர் வந்து உதயநிதிக்கு சகோதரர் போன்ற ஒரு நட்பு பாசத்தில் இருக்கார். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஆனால் வந்து அதான் அந்த அளவுக்கு ஒரு இந்த குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கார் அவர். இவர் வேற இருக்காரு, திருச்சி சிவா ஒரு 3வது அணி இருக்காரு. ஒரே மாவட்டத்தில் 3 அணி. இது மாதிரி எங்கே போனாலும் இருக்காங்க. இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி கீதா ஜீவன் இருக்காங்க. கீதா ஜீவன் வந்து பெரியவர் லிஸ்ட்ல வராருன்னு இப்போ. ஜோயல்னு ஒரு அட்வொகேட் இருக்காரு, எனக்கு கூட நண்பர். அவர் வந்து இளைஞர் அணியில் இருக்காரு. உதயநிதி லிஸ்ட்ல ஜோயலை டிக் பண்றாரு. அப்ப கீதா ஜீவன் கிடையாது. யாரோ ஒருத்தர் தானே எம்எல்ஏ ஆக முடியும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா. அப்படி இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் ஆகுது. பெரியவர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து கட்சி பணின்னு சொல்லி ஒதுக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்காமல் விட்டால் இவர்களால் வந்து ஆபத்து அதிகம்
உண்மையும் இருக்கு. சேம் சைடு கோல் போட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறாரு. இது விஷயமாக பேசப்பட்டு இருக்கு. இதுல சில சுவாரஸ்யமான பெயர்கள்லாம் அடிபடுது. அந்த சுவாரஸ்யமான பெயர்கள் தெரிஞ்சா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஜிலிஜிலிப்பா இருக்கும் கேட்கறதுக்கு. ஜிலிஜிலிப்பா இருக்கும். ஆமா, அதிர்ச்சியாவோ ஆச்சரியமாவோ இருக்காது. அது அதிர்ச்சி ஆச்சரியத்துக்கும் எவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து தினம் நடக்குதுல. அஜித்குமார் மேட்டர்ல இருந்து அஜித்குமார் மேட்டரை உங்களுக்கு வந்து எல்லாரும் நிக்கிதான்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல நான் தான் வந்து அதுடைய ரகசியத்தை வந்து விரிவா பேசுவோம் சார். 270 கோடி அது வெளியிட்டு வந்து அந்த மாதிரி நிறைய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நிறைய இருக்கு. அது ஒன்றும் பஞ்சம் இல்லை. இங்க வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவரு நம்ம மக்கள் நீதி மையம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ், தமிழ்நாட்டின் திராவிட சாக்ரட்டிஸ். தமிழ்நாடுன்னே சொல்லவே கூடாது. திராவிட சாக்ரட்டிஸ். தமிழ்நாட்டின் திராவிட பிராமண சாக்ரட்டிஸா சார்? அது பிராமண, அது சொல்லக்கூடாது. பிராமண சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நமக்கு வந்து மைத்ரேயன் வரும்போது கூப்பிட்டுக்கலாம், அப்ப வச்சுக்கலாம். எஸ்.வி. சேகர் வந்தா கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது மற்ற சமயத்துல வந்து ஆரிய வந்தேரி கூட்டம், அது நம்ம கிட்டேயே சேர்க்கக்கூடாது. அது உள்ளூகப்பட்டார் கூட்டம், அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நமக்கு அட்வொகேட் ஜெனரல் வரும்போது அந்த ஜாதியிலேருந்து தான் எடுப்போம். நமக்கு வேற ஆள் கிடைக்காது. அது என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதுதான் இது வேற அது வேற. நம்ம தெளிவாக இருக்கும். நம்ம அந்த சமூக நீதியில ரொம்ப தெளிவாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர் இருந்தார். அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் லட்சுமணையர்னு ஒரு வீட்டில் தான் போய் தங்குவார். அந்த லட்சுமணையர் யாருன்னா, இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் தான் தானமாக இடம் கொடுத்தாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் தான் இடம் கொடுத்தாரு. அங்கே வந்து பாதி இடங்களுக்கு மேலே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொது இடங்களுக்கு அவருடைய சொந்த நிலத்தை தானமாக கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் மட்டும் இல்லாமல் அவர் மனைவியும் வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க வீட்டில் தான் போய் ராமசாமி நாயக்கர் தங்குவார். அவர் தங்கும்போது அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவார். அவங்க வெஜிடேரியன் தான், சைவம் தான் சமைப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவருக்குன்னே ஒரு நாற்காலி வச்சுருந்தாங்க. ஒரு சோஃபான்னு வச்சுக்கலாம், ஒரு நாற்காலி. அவர் வந்தால் மட்டும்தான் அதில் உட்காருவார். வேறு யாரும் அவங்க வீட்டிலேயே கூட உட்கார மாட்டாங்க. அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. அவர் வந்துட்டு அவங்க வீட்டில் தங்கிட்டு அடுத்த தெருவில் போய் அங்கே கூட்டம் நடக்கும். அங்கே போய் பார்ப்பான் ஒழிக, பார்ப்பானையும் பாம்பையும் கண்டால் பார்ப்பானையும் முதலில் அடி அப்படின்னு பேசுவார். அதெல்லாம் பேசிட்டு பார்ப்பனியம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கரெக்டாக அவங்ககிட்ட வந்து என்ன டிஃபனுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு இந்த அம்மாவை ஏதோ ஒரு போண்டா பஜ்ஜி ஏதோ டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் தான் கிளம்பி போவார். அங்கே ஆனால் கரெக்டாக போய் பார்ப்பான் ஒழிக, பார்ப்பனியம் ஒழிக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொள்கை வேற, நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் வேற. கொள்கைங்கிறது வரும்போது அது வேற. இப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ வந்து இவங்க லிஸ்ட்ல வந்து இப்போ மைத்ரேயன் இவங்கெல்லாம் வந்து பாவம். மைத்ரேயன்லாம் வந்து ஏதோ சோழிங்கநல்லூர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில போய் நிற்கிறாரு. மயிலாப்பூரை ஒரு கால் எஸ்.வி. சேகர் பையனுக்கு கேட்குறாரு. அது ஒரு கால் கொடுத்துட்டா நமக்கு சோழிங்கநல்லூர், ஏன்னா சோழிங்கநல்லூர்ல கொஞ்சம் பிராமணர்கள் வாக்கு அங்கே இருக்கு. பட் எத்தனை பிராமணர்கள் வந்து இவர் திமுகவுக்கு போனால் ஓட்டு போடுவாங்கங்கிறது பெரிய கேள்விக்குறி. அது வேறு விஷயம். அது ரைட்டு, அது அவர் பிரச்சனை. இது வரைக்கும் 7 தடவை கட்சி மாறி இருக்காரு. இப்போ 8வது தடவை மாறினதுனால என்ன ஆயிரப்போகுது? ஒன்றும் இல்லை. அவருக்கும் ஒன்றும் பெரிய டேமேஜ் இருக்காது, திமுகவுக்கும் ஒன்றும் பெரிய டேமேஜ் இருக்காது. ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்னன்னா இந்த லிஸ்ட்டில் வரும்போது சின்னவர், அதாவது இவர் சின்னவர் வந்து உதயநிதி சார் வந்து ஏன்னா லிஸ்ட் போடுறாரு. அவர் 230 நாளுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. இதில் அஃப்கோர்ஸ் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கணும். பட் எது கொடுக்க போறாங்கன்னு இப்போ தெரியாதுல்ல, பின்னால தானே தெரியும். அப்போ வேணுங்கிற மாதிரி அதை ஆல்டர் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், கூட்டி கழிச்சு பண்ணிக்கலாம். அது மாதிரி வரும்போது டி நகரில் அவருக்கு நம்ம சாக்ரட்டிஸ் அவருக்கு வந்து நம்ம மேல் சபை கொடுத்துட்டாங்க. அது மக்கள் நீதி மையம் வந்து மக்கள் நீதி மாயமாயிடுச்சு. இப்போ மையம் மாயமா போச்சா? எங்க இருக்குன்னு தெரியலையா உங்களுக்கு? எங்கேயாவது பாத்தீங்களா மக்கள் நீதி மையம் கட்சி எங்க இருக்கு? நிர்வாகி யாராவது இருக்காங்க? இருந்த 1-2 பேர் மகேந்திரன் மாதிரி இருக்கிறவங்க திமுக போயிட்டாங்க. இப்போ ஒருத்தரும் இல்லை. ஒரு ரிமோட்டு, ஒரு டிவி, ஒரு எம்பி சீட்டு. அந்த ரிமோட் அப்பயே உடச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதான் சார், ஒரு ரிமோட்டு ஒரு டிவியும் வச்சு நீங்க ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டார். அது வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் கட்சியெல்லாம் தேவையில்லை அவருக்கு. ஸோ அது முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்தது தலைமுறைக்கு ஏதாவது நல்லது பண்ண வேண்டாமா அவரு? அப்போ நீங்க ஆச்சரியமா இருக்கும், ஜிலுஜிலுப்பா இருக்கும்னு சொன்னேன். ஸ்ருதி கமலஹாசனுடைய மகள், அவங்க வந்து டி நகர்ல நிக்க போறாங்களாம். இது லிஸ்ட்ல இருக்கிறதாக திமுக சார்பா நிக்க போறதா கேள்விப்படுறோம். நம்ம லிஸ்ட்ல வந்து நம்ம கிட்ட கொடுத்து செக் பண்ணி டிக்கா பண்ண சொல்ல போறாங்க. நம்ம கேள்விப்படுறது இதுதான்.